கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் பருகி பட்டியலினத்தை சேர்ந்த பலர் உட்பட 68 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நேரில் அஞ்சலி செலுத்தாத ஸ்டாலின் அரசியல் ஆதாயம் தேடவே கரூருக்கு ஓடோடி சென்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடினார். பாலக்கோடு தொகுதியில் நடந்த எழுச்சி பயணத்தில் பேசிய அவர் எப்போதும் எதிலாவது ஆதாயம் தேடக்கூடிய கட்சி திமுக என்றும் விமர்சித்தார். அண்மையிலே கரூரில் நடந்த ஒரு சம்பவம், விலைமதிக்க முடியாத 41 உயிர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே முதலமைச்சர் இரவோடு இரவாக அந்த கரூரிலே அந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி கேட்டவுடன் மக்கள், தமிழ்நாடு மக்கள் மட்டும் இந்தியா இருக்கின்ற அத்தனை மக்களும் அதிர்ந்து போயிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் கரூர் சென்றீர்கள், பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொன்னீர்கள். ஆக அங்க இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினீர்கள், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆட்சியிலே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் பருகி 68 பேர் உயிர்ந்தார்கள். அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை? அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள், ஏழை மக்கள். அந்த கள்ள சாராய் சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டியலின மக்கள். அவர்களுக்கு சென்று ஆறுதல் கூறப்பட ஆறுதல் சொல்லவில்லை. அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. இப்பொழுது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களிடத்திலே ஒரு இரக்கம் ஏற்பட வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள். உண்மையிலேயே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் செல்லவில்லை. உங்களுடைய எண்ணம் அதுவும் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் எதிலையாவது அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி.